ஹாய், கம் ஸ்டடி வித் மீ, எல்டர் பிராக், வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா அதிகாரங்கள் 1 முதல் 3 வரை பார்ப்போம். மோசே மறைந்தபின், ஒரு புதிய தலைவரின் மீது ஜனத்தின் பாரமும் பயணமும் வருகிறது. முன்னால் யோர்தான் பெருக்கோடு ஓடுகிறது, பின்னால் பழைய நினைவுகள், நடுவில் இப்போது என்ன என்ற கேள்வி. இந்த 3 அதிகாரங்களில் கர்த்தர் முதலில் யோசுவாவை உடன்படிக்கையால் நிலைநிறுத்துகிறார், அடுத்ததாக மறைந்த ஒரு வீட்டில் இரக்கத்தை திறக்கிறார், கடைசியாக வழியே இல்லாத இடத்தில் பாதையை திறக்கிறார். இந்த முழு வடிவத்தில் கிறிஸ்து நமக்கு முன்னால் செல்கிற கப்டன் போல தோன்றுகிறார். முதலாம் அதிகாரம் மாற்றத்தின் சுமையோடு தொடங்குகிறது. கர்த்தர் யோசுவாவிடம் நேராகச் சொல்கிறார், மோசே என் தாசன் மரித்தான், ஆகையால் எழுந்து இப்போது கடந்து செல்யூர். கர்த்தரின் பணியில் துக்கம் நிலைநிறுத்தும் இடமாக இருக்காது, அது நினைவாக இருக்கும், ஆனால் நிறுத்தமாக இருக்காது. எழுந்து என்ற வார்த்தை கர்த்தர் தம்முடைய சேவகருக்குள் தைரியத்தை உருவாக்கும் முறை. அவர் முதலில் சூழ்நிலையை எளிதாக்கவில்லை, அவர் முதலில் உடன்படிக்கையே தெளிவாக்குகிறார். நான் உன்னோடிருப்பேன், உன்னைத் தோல்வியடைய விடமாட்டேன், உன்னை விட்டுவிடமாட்டேன். யோசுவா தன் இயல்புச் சக்தியில் நம்பிக்கை வைக்கச் சொல்லப்படவில்லை, கர்த்தர் தன் சத்தியத்தில் நம்பிக்கை வைக்கச் சொல்லுகிறார். அதனால் பலத்துடன் இரு, நல்ல தைரியத்துடன் இரு என்ற கட்டளை மீண்டும் மீண்டும் வருகிறது. இது சத்தமுள்ள தைரியமல்ல, இது உடன்படிக்கையின் கீழ்ப்படுதலான தைரியம். உள்ளே நடுக்கம் இருந்தாலும் கர்த்தரின் வார்த்தைக்கு எடை கொடுத்து நிற்பது. பின் கர்த்தர் தைரியத்தை வேதாகமத்தோடு கட்டுகிறார். இந்த நியம புத்தகம் உன் வாயிலிருந்து அகலாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து அதில் எழுதப்பட்டதின்படி செய்ய கவனமாக இரு. இது ஒரு அழுத்தமல்ல, இது பாதுகாப்பு. வாயில் இருக்கும் வார்த்தை மனதை வடிவமைக்கிறது, மனதில் இருக்கும் சட்டம் கால்களை வழிநடத்துகிறது. நாம் பயம் எழும்பும்போது குரலை உயர்த்திக் கேட்கும் பழக்கம் இல்லையெனில் பயமே நம்மை நடத்தும். ஆனால் கர்த்தரின் வார்த்தை நம் வாயிலும் நினைவிலும் இருந்தால், பயம் கதவைத் தட்டினாலும் அது ராஜாகிருப்பதில்லை. அதுதான் தியானம் என்ற இடத்தின் அர்த்தம். தினசரி அப்பம் போல வார்த்தையை எடுத்துக்கொள்வது, ஒரே நேரத்தில் பெரிய வெளிப்பாட்டை எதிர்பார்க்காமல் சிறிய ஒளியை தொடர்ந்து சேர்த்துக்கொண்டு நடப்பது. கர்த்தர் யோசுவாவே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற சத்தியத்தின் மீது நிற்கச் செய்கிறார். பிறகு நீ செய் என்ற அழைப்பை தருகிறார். யோசுவா உடனே முகாமை இயக்குகிறார். உணவுகளை ஆயத்தப்படுத்துங்கள், 3 நாட்களில் நீங்கள் யோர்தானை கடந்து செல்வீர்கள். விசுவாசம் ஆயத்தத்தை நீக்காது, நம்பிக்கை சோம்பலை நியாயப்படுத்தாது. கர்த்தர் தேசத்தை வாக்குறுதி செய்கிறார், ஆனால் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களையும் குடும்பங்களையும் ஒழுங்காக கட்ட வேண்டும், வழியில் தேவைப்படும் உணவையும் சீரான நடைமுறையையும் தயாரிக்க வேண்டும். பல சமயங்களில் கர்த்தர் நமக்கு முன் கதவைத் திறக்கிறார், ஆனால் நம்மிடம் ஒரு சிறிய செயலை கேட்கிறார். வீட்டில் ஒரு நேரத்தை வேதாகமத்திற்கு வைக்க, ஒரு பழக்கத்தை விட்டுவிட, ஒரு தவறை ஒப்புக்கொள்ள, ஒரு சேவைக்கு தயாராக இருக்க. அந்தச் சாதாரண செயலில்தான் அடுத்த அதிசயத்தின் விதை இருக்கும். பின் யோசுவா யோர்தானின் கிழக்கு பக்கத்தில் சுதந்திரம் பெற்ற கோத்திரங்களை நினைவூட்டுகிறார். உங்கள் பெண்களும் பிள்ளைகளும் இங்கே இருக்கட்டும், ஆனால் உங்கள் வீரர்கள் உங்கள் சகோதரர்களோடு போக வேண்டும், அவர்கள் ஓய்வெடுக்கும் வரை நீங்கள் அவர்களை விட்டுச் செல்லக்கூடாது. உடன்படிக்கை வாழ்க்கை தனிப்பட்ட வெற்றிக்கான திட்டமல்ல, அது சமூக காப்பாற்றலுக்கான அழைப்பு. ஒருவன் அமைதி அனுபவிக்க மற்றொருவன் தனியாக போராடுவது கர்த்தரின் ராஜ்யத்தில் சரியில்லை. கிறிஸ்து நம்மை அப்படியே நடத்தவில்லை, அவர் நம்முடைய சுமையை தன் மீது எடுத்தார். அதனால் உடன்படிக்கை மக்கள் நாம் ஒன்றாக கடப்போம் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கோத்திரங்கள் யோசுவாவுக்கு பதிலளிக்கிறார்கள், நீ சொல்வது எல்லாம் செய்வோம், எங்களைக் கட்டளையிட்ட இடமெல்லாம் போவோம், கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருக்கட்டும், நீ மட்டும் பலத்துடன் இரு, தைரியத்துடன் இரு. இது கர்த்தர் நிறுவும் ஒழுங்கை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதை காட்டுகிறது. முதலாம் அதிகாரத்தின் ஒரு வரி பாடம். கர்த்தரின் வார்த்தை நம் வாயிலும் மனதிலும் நிலைத்தால், கிறிஸ்து நம் பயத்தை உடன்படிக்கை தைரியமாக மாற்றி நம்மை எழுந்து நடக்கச் செய்வார். முதலாம் அதிகாரத்தில் இன்னொரு நுட்பமான பாடமும் இருக்கிறது. கர்த்தர் உன் பாதங்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதாவது வாக்குறுதி நம்மை சோம்பேறியாக்குவதற்கு அல்ல, விசுவாசத்துடன் நடக்கச் செய்வதற்கு. சில நேரம் நாம், கர்த்தரே, முதலில் வழியை காட்டுங்கள், பிறகு நான் நடப்பேன் என்று நினைப்போம். ஆனால் அவர் பல வேளை நீ நடக்கத் தொடங்கு, நான் வழியே திறப்பேன் என்று கற்றுக் கொடுப்பார்.
அதனால் தான் யோசுவாவின் அழைப்பு எழுந்து என்ற வார்த்தையோடு தொடங்குகிறது. நம் வாழ்க்கையிலும் ஒரு அழைப்பு வந்தபோது, ஒரு சவால் நெருங்கும்போது, அல்லது மனம் சோர்ந்து நிற்கும்போது, கர்த்தர் முதலில் நம் உள்ளே எழுந்து நிற்கும் நம்பிக்கையை கேட்கிறார். அந்த நம்பிக்கை வார்த்தையால் ஊட்டப்பட வேண்டும், இல்லையெனில் அது விரைவில் காய்ந்துவிடும். மேலும் கர்த்தர் யோசுவாவை மட்டும் அல்ல, முகாமையே ஒழுங்குபடுத்துகிறார். மக்கள் ஒரே நேரத்தில் நகர வேண்டும். ஒருவன் முன்னால் ஓடி மற்றவன் பின்வாங்கினால் ஜனத்தின் நடுவில் குழப்பமும் காயமும் உண்டாகும். ஆகவே கர்த்தர் உடன்படிக்கை ஜனத்தை ஒருங்கிணைந்த விசுவாசத்தில் பயிற்சி செய்கிறார். நீங்கள் இன்று ஒரு புதிய கட்டத்துக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருந்தால், இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. கர்த்தரின் வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும், கர்த்தரின் மக்கள் உங்களோடு நடப்பார்கள், கர்த்தரின் சந்நிதி உங்களுக்கு முன் செல்லும். 2ஆம் அதிகாரத்தில் காட்சி நெருக்கமாகிறது. 2 ஒற்றர்கள், ஒரு பெண், ஒரு நகரம், இரவு. யோசுவா எரிகோவை ஆராய ஒற்றர்களை அனுப்புகிறார். இது வாக்குறுதியை சந்தேகிப்பதல்ல, கர்த்தர் வாக்குறுதி அளித்தாலும் சீஷர்கள் கண்களைத் திறந்து நடக்க வேண்டும். நம்பிக்கை என்பது கண்களை மூடுவது அல்ல, அது கர்த்தரின் வார்த்தைக்கு விசுவாசமாக நடந்து, தேவையான வெளிச்சத்தை சேர்த்து செயல்படுவது. ஒற்றர்கள் நகருக்குள் நுழைந்து ராகாப் என்பவரின் வீட்டில் தங்குகிறார்கள். அவள் வாழ்க்கை கதையும் பெயரும் மக்களால் சரியாக மதிக்கப்படாது, ஆனால் கர்த்தர் இதயம் எங்கே திரும்புகிறது என்பதை பார்க்கிறார். ராகாப் சொல்லும் முதல் முக்கிய வார்த்தை, நாங்கள் கேட்டோம். கர்த்தர் செய்த காரியங்கள், கடல் பிளந்த செய்திகள், வெற்றியின் செய்தி, அவை எரிகோவின் சுவர்களையும் தாண்டி அவள் மனத்துக்குள் வந்தன. நகரத்தின் பயம் அவளுக்குள் விசுவாசமாக மாறத் தொடங்குகிறது. அவள் ஒற்றர்களிடம் தைரியமாகச் சொல்கிறாள், உங்கள் கர்த்தர் தேவன், மேலே ஆகாயத்திலும் கீழே பூமியிலும் தேவன்யூர். இது வெறும் தகவல் அல்ல, இது சாட்சி. அந்த சாட்சியோடு அவள் செயலில் நிற்கிறாள். அரசன் தேடும்போது அவள் ஒற்றர்களை மறைக்கிறாள். பொய் சொல்ல வேண்டிய அழுத்தம் வருகிறது, அபாயம் நெருங்குகிறது. இருந்தாலும் அவள் தன் வாழ்வியல் திசையை மாற்றுகிறாள். சீஷத்துவம் பல நேரம் இப்படித்தான் தொடங்குகிறது. நான் கேட்டேன், இப்போது நான் எது பக்கம் நிற்கிறேன்? ராகாப் நடுநிலையை தேர்ந்தெடுக்கவில்லை, கர்த்தர் பக்கம் நிற்கிறாள். பின் அவள் இரக்கத்தை கேட்டாள், தனக்காக மட்டும் அல்ல, தன் தந்தை, தாய், சகோதரர்கள், சகோதரிகள், தன் வீட்டார் அனைவருக்காகவும். உண்மையான மனமாறுதல் சுயபாதுகாப்பில் முடிவதில்லை, அது குடும்பத்தை, உறவுகளை, அடுத்த தலைமுறையை கர்த்தரின் கரத்தில் வைக்க விரும்புகிறது. ஒற்றர்கள் அவளுடன் உடன்படிக்கை செய்கிறார்கள், இந்த சிவப்பு நூலை ஜன்னலில் கட்டு, உன் குடும்பத்தை வீட்டுக்குள் சேர்த்துக்குள், நாம் வரும்போது இந்த அடையாளம் இருந்தால் அந்த வீட்டின் இரத்தம் நம்மேல் இருக்காது. அந்த சிவப்பு நூல் காட்சியில் சிறியதாக தெரிந்தாலும் அது பெரும் அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறது. உடன்படிக்கை அடையாளம். நமக்கு கிறிஸ்துவின் உடன்படிக்கை இப்படித்தான் செயல்படுகிறது. அவருடைய இரத்தம், அவருடைய நாமம், அவருடைய கிருபை, அவை நம்மை நான் கர்த்தருக்குச் சொந்தம் என்ற பாதுகாப்புக்குள் கொண்டு வருகிறது. ராகாப் அதைக் கட்டுவது போல நாம் தினசரி தீர்மானங்களில் அந்த உடன்படிக்கையை கட்டி வைக்கிறோம். மனந்திரும்பும் தீர்மானம், மன்னிக்கும் தீர்மானம், சத்தியத்தைச் சொல்வதற்கான துணிவு, தூய்மையை காப்பாற்றும் ஒழுக்கம். ராகாப் ஒற்றர்களை சுவர் வழியாக இறக்கி விடுகிறாள். அவர்கள் மலைப்பகுதியில் 3 நாட்கள் மறைந்திருக்கச் சொல்கிறாள். கர்த்தர் வழியை திறக்கிறார். அவர்கள் அவசியமான முன்னெச்சரிக்கையையும் செய்கிறார்கள். அதிசயமும் ஞானமும் ஒன்றாக நடக்கிறது. அவர்கள் யோசுவாவிடம் திரும்பி வந்து, கர்த்தர் தேசத்தை எங்கள் கைகளில் ஒப்புவித்தார், குடிகள் அனைவரும் நடுங்குகிறார்கள் என்று சாட்சி கூறுகிறார்கள். இந்த சாட்சி ஒரு ஜனத்தின் முதுகெலும்பாகிறது. பயணத்தின் முன்னால் நின்ற தலைவர் யோசுவாவுக்கு இது உறுதி தருகிறது, கர்த்தர் ஏற்கனவே வேலை செய்கிறார். 2ஆம் அதிகாரத்தின் ஒரு வரிப்பாடம், கிறிஸ்துவின் கிருபை மறைந்த இடங்களிலும் செயல்பட்டு அவரைத் தேர்ந்தெடுக்கும் இருதயங்களே இவன் எதிர்பாராதவர்களையும் இரட்சிப்பின் உடன்படிக்கைக்குள் கொண்டு வருகிறது. 2ஆம் அதிகாரத்தில் ராகாபின் வீட்டை ஒரு சாளரம் போல கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்தச் சாளரம் வழியாக ஒரு நகரத்தின் பயமும், ஒரு குடும்பத்தின் இரட்சிப்பும், ஒரு உடன்படிக்கை ஜனத்தின் எதிர்காலமும் வெளிச்சத்தில் வருகிறது. அவள் ஜன்னலில் கட்டும் சிவப்பு நூல் ஒரு எளிய நூல்தான், ஆனால் அதில் இருக்கிறது நினைவு. கர்த்தர் வாக்குறுதியை மறப்பதில்லை. கிறிஸ்துவில் நாம் கொண்டிருக்கும் உடன்படிக்கை இதைவிட ஆழமானது. அவர் சுமக்கும் புண்ணும், அவர் தரும் நாமும், அவர் தரும் மன்னிப்பும். நாம் அந்த உடன்படிக்கையை கட்டுவது எப்படி?
நம்மை மீட்பவர் முன் உண்மையாக நிற்பது, தவறை மறைக்காமல் ஒப்புக்கொள்வது, ஒரு சிறிய கீழ்ப்படுதலையும் தள்ளி போடாமல் செய்வது, வீட்டுக்குள் ஆன்மீக சூழலை உருவாக்குவது. ராகாப் குடும்பத்தை வீட்டுக்குள் சேர்த்தாள். இன்று நாம் குடும்பத்தை கர்த்தரின் பக்கம் சேர்ப்பது எப்படி? ஒரு அன்பான அழைப்பு, ஒரு எளிய குடும்ப ஜெபம், ஒரு மன்னிப்பு, ஒரு சாட்சியின் வார்த்தை, ஒரு சேவை. கர்த்தர் பெரும் மாற்றங்களை பல சமயம் இப்படி சிறிய கதவுகளால் தொடங்குகிறார். 3ஆம் அதிகாரத்தில் மக்கள் இயக்கத்தில் வருகிறார்கள். யோசுவா அதிகாலையில் எழுந்து ஜனங்களை யோர்தானின் அருகே கொண்டு வந்து தங்க வைக்கிறார். வாக்குறுதியை நம்புவது ஒரு விஷயம், நம்பிக்கையோடு அசாத்தியம் என்று தோன்றும் எல்லைக்கரையில் நின்று காத்திருப்பது இன்னொரு விஷயம். அந்த நேரத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. கர்த்தர் குறைந்த நீர் இருக்கும் நேரத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, பெருக்கு நேரத்தை தேர்ந்தெடுக்கிறார். சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நாம் அவரை பின்தொடருவது சூழ்நிலை மென்மையானதால் அல்ல, அவர் கர்த்தராக இருப்பதால். முகாமில் அதிகாரிகள் சென்று அறிவிக்கிறார்கள், கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியே நீங்கள் காணும்போது உங்கள் இடத்திலிருந்து எழுந்து அதன் பின் செல்லுங்கள். ஆனால் அதற்கு அருகில் நெருங்காதீர், இடைவெளியை வைத்திருங்கள். இது தூரம் வைத்தல் அல்ல, இது பரிசுத்த மரியாதை. கர்த்தரின் சந்நிதி முன்னால் செல்ல வேண்டும், நாம் அவசரமாக முன் ஓடக்கூடாது. நீங்கள் முன்பு நடக்காத வழியில் செல்கிறீர்கள் என்பதால் கண்கள் சந்நிதியின் மீது இருக்க வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இது முக்கியம். நம் எண்ணங்கள் ஓடும்போது, செய்திகள் கத்தும்போது, அச்சம் அழைக்கும்போது, நாம் கர்த்தரின் சந்நிதியை முந்தி தீர்மானிக்க விரும்புவோம். ஆனால் உடன்படிக்கை சீஷன், அவர் முன்னால், நான் பின்னால் என்ற ஒழுங்கை கற்றுக்கொள்கிறான். யோசுவா ஜனங்களை அழைத்து, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளை கர்த்தர் உங்களிடையே அதிசயங்களைச் செய்வார் என்று சொல்கிறார். பரிசுத்தம் என்பது வெளிப்படையான தோற்றம் மட்டும் அல்ல, அது உள்ளே அமைதியை உருவாக்குவது. சத்தமுள்ள இருதயம் அதிசயத்தை தவறவிடும், தாழ்ந்த இருதயம் அதை அறிந்து கர்த்தரின் கையை பிடிக்கும். கர்த்தர் யோசுவாவிடம் பேசுகிறார், இன்று முதல் நான் உன்னை இஸ்ரவேலின் கண்களில் மகிமைப்படுத்துவேன், மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறியும்படி. இது மனிதனை உயர்த்தி ரசிகனை உருவாக்குவதற்காக அல்ல, ஜனங்கள் ஒன்றாக நடக்க கர்த்தரின் ஒழுங்கில் நம்பிக்கை நிறுவுவதற்காக. பின்பு யோசுவா அறிவிக்கிறான், இதனால் ஜீவனுள்ள தேவன் உங்களிடையே இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பிறகு விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது என்று காண்பிக்கப்படும் தருணம் வருகிறது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து